யார் ஹரி? மஜிஸ்ட்ரேட் உமா தேவி அவங்களோட ஹஸ்பண்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்க தான் வந்து ஹரிஹரன். ஓகே, நீங்கள் வந்து மதுரை கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆலிஸ்வெல்லோட லைவை பார்க்குற பீப்புளுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். மெதுவாகவே போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60 கூட போகும், ப்ராப்ளம் 60 போகும். என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, இந்த நாதாரி கனெக்ட் பண்ண அந்த நாதாரி பால்ராஜ்ன்ற ஒரு ஐடியில் வந்து உன்னை பற்றி தப்பாக பேசுகிறான். அது அப்படியே அந்த இது வந்து ஜஸ்ட் பிளாக் பண்ணி தூக்கி போட்டு நாயை, அந்த நாய்கிட்ட எல்லாம் ஆர்கியூமெண்ட்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த பரவாயில்ல, நீயும் இரு லைவ்ல பார்த்துக்கலாமா? சரி, நீ இது பண்ணிட்டே இரு, மியூட் பண்ணிக்க லைவை. கமெண்ட்ஸ் நீ லைவ்ல இரு, மியூட் போட்டுக்கோ, போட்டுட்டு ஜஸ்ட் கமெண்ட் லைவை கேட்டுக்கிட்டு கமெண்ட்ஸையும் பார்த்துக்க. ஆமாம், சரி. வந்துட்டாங்களா தம்பி? வந்துட்டீங்களா? இருங்க, நான் ஸ்பீக்கர் போட்டுக்கிறேன். வந்துட்டீங்களா? ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோனை எங்காவது செட்டில் பண்ணிக்கிறேன். செட்டில் பண்றதுனே தெரியல. அப்படியே லைன்ல இருங்க, இருக்கும் லைன்ல இருக்கும். பேசுங்க. எனக்கு கேக்குது மக்களே. ஹரி பேசுறது கேக்குதா? சவுண்ட் லோவா? இப்ப கேக்குதான்னு சொல்லுங்க. அப்படியே இருங்க, வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம் தம்பி. ஓகே ஓகே, கேக்குதாப்பா? ஓகேப்பா, சொல்லுங்களா? ஓகே, என்னோட ப்ராப்ளமே இதுதான், நான் மெதுவாக தான். ஓகே, எல்லாரும் என்னோட சொல்ற ஒரே கம்ப்ளைண்ட் வந்து நான் மெதுவாக பேசுவேன் அப்படிங்கிறது. 2 நாள் தான் பேசுவாரு. நான் என்ன பண்ணுறது, நான் மெதுவாக தான். ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் லவுடா பேசுறேன். சரி சரி சரி, பரவாயில்ல. நான் போனை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிறேன் நான். ஓகேக்கா, ஒரு நிமிஷம். சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன் தம்பி. ஓகேக்கா, ஓகே ஓகே, சரி. எல்லாருக்கும் அதாவது பாதி பேருக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்றது. கரெக்டா? சரி, அதுக்கிட்ட கேட்கலாமா? இப்ப யார் கேள்வியும் கேட்கறதுக்கு இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க தம்பி. தயவு செய்து நீங்க எல்லாரும் கோச்சுக்க கூடாது. மக்கள் எல்லாரும் என்னன்னா, நீங்க யார் கேட்கிற கேள்வியையும் நீங்க வந்து ஹரிக்கிட்ட கேட்கறதுக்கு இது நேரம் இல்லை. அதாவது கேட்கலாம் கேள்வி, நீங்க ஹரிக்கிட்ட கேள்வி கேட்கலாம். அது வந்து இப்ப இந்த நேரத்துல இல்ல. ஏன்னா இந்த என்னோட லைவ் பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இப்ப ஆலிஸ்வெல்லோட லைவுக்கு வந்து ஒரு 200 பேர் 300 பேர் போறாங்க, ஒரு 3000-4000 பேர் பாக்குறாங்க. ஸோ அதனால ரொம்ப யூஸ்வலா வர்ற கமெண்டர்ஸ், யூஸ்வலா வர்ற எஸ்எஸ்சி பீப்புள், இவங்க எல்லாருக்கும் தான் வந்து என்ன நடந்தது அப்படின்றதே தெரிஞ்சிருக்கு. ஆனா இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த செக்ஸ் இந்த பீப்புளோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா தம்பி, இது ஒய்டில இப்போ வந்து புதுசா நாம்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த நாம்ஸ்ல வந்து சரி, ஓகே. அதாவது இங்க வந்து நாங்க சொல்ல வர்றத வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு வந்து ரீச் பண்றதுக்கு தான் நாங்க பாக்குறோம். இது வந்து ஒரு கேள்வித்தளமோ இல்ல கேள்வி பதில் சொல்றதுக்கு உண்டான ஒரு இது கிடையாது. இது ஒரு நேரலை கிடையாது. காரணம் என்னன்னா, இப்ப நாங்க வந்து அதுக்குன்னு ஒரு டைம் வைப்போம். அந்த டைம்ல வந்து நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாம், அவர் பதில் சொல்லுவாரு.
இப்ப வந்து நீங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த, ஒரு 300 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்த 3 லட்சம் பேருக்கு தெரியப்படுத்தணும்னு பாக்குறோம் நாங்க. உண்மை அதுதான். இதுதான் என்னோட இன்டென்ஷன். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்து நிறைய ஆண்கள் வந்து இப்ப தேவா மாதிரி, ஹரி மாதிரி ஆண்கள் வந்து மேல மேல இன்னும் ஆண்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் என்னோட இன்டென்ஷன். அதுக்காக வேண்டிதான் நிறைய பேர்கிட்ட வந்து இதை கொண்டு பண்ணணும். அதை கொண்டு சேர்த்தாதான் இன்னும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படாம இருப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட இன்டென்ஷன். மற்றபடி யாரையும் இங்க சரி இருங்க, நான் ஒரு இடத்துல வந்து வண்டியை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ண சொல்லியிருக்கேன். நேரில் பேசிக்கலாம். ஸோ முன்னாடி நான் இன்ட்ரோடக்ஷன் பேசிடுறேன். மக்களே, இது வந்து கேள்விக்கான நேரமோ பதிலுக்கான நேரமோ கிடையாது. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மட்டும்தான். ஆலிஸ்வெல் சொல்லி முடிச்சுட்டாங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. என்னென்ன பேசணுமோ, என்னென்ன விழிப்புணர்வு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் அவ செஞ்சு முடிச்சுட்டாங்க. சார், நம்ம பேசிட்டு ஹரியை எடுக்கலாம். சரியா? இதுதான் விஷயம். நான் கொண்டு வந்து உங்க எல்லார்கிட்டையும் கொண்டு வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். கொண்டு வந்து ரீச் பண்ணிடுறேன். இதுக்கு மேல எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நாங்க இந்த மாதிரி பல தடவை பல விழிப்புணர்வு பதிவு போடுறோம். ஆனா அப்ப எல்லாரும் ஊன்னு தலையாட்டி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து சக்கரையில விழுற இது மாதிரி ஈ மாதிரி போய் சிலர் போய் மாட்டிக்கிறீங்க உள்ளார போய். உண்மை அதுதான். உள்ளார போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குத்துது குடையுது, போச்சே 40 லட்சம் போச்சே, 10 லட்சம் போச்சே, 5 லட்சம் போச்சேன்னு சொல்லி வந்து எங்கிட்ட கதறீங்க. இதான் விஷயம். வாழ்க்கையை இழந்து, நேரத்தை இழந்து, மன உளைச்சல் ஆகி எல்லாம் முடிஞ்சு போய் வரீங்க. அவ்வளவுதான். சரியா? அதனால எல்லாரும் தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. அந்த விழிப்புணர்வு பதிவு வந்து கேள்வி கேட்கறத வந்து படிச்சு அதுக்கு பதில் சொல்றது அது முடியாது. ஸோ நாங்கள் வந்து பேச வந்தது வேற. இருங்க, ஒரு இடத்துல வண்டியை நாங்கள் நிறுத்திக்கிட்டு நம்ம அந்த பெட்ரோல் பங்க்ல போய் நிறுத்திக்கிறோம். என்னடி மெடலு கருப்பி, அந்த ஆபாச கும்பல், இந்த ஆபாச கும்பலுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கேள்விதான். நீங்க இல்லாம எல்லாம் வந்து போட்டு ஆடுறீங்களா? ஐயோ நான் வந்துட்டேன்ல, வேலை எல்லாம் முடிஞ்சு வந்துட்டேன். நீ வாட்டுக்கு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி போற. நிறுத்து போதும். ஓகேவா? செட்டில். அக்கா, வசூல் வேட்டையும் நல்லா நடக்குது. புரோக்கருக்கு நீங்க ஒரு 20 நாள் வரலை, அதுக்குள்ளார இடம் வாங்க போறானா? இடம் வாங்க போறானா? ஏண்டா இடம் வாங்க போறியா? நல்லா இருக்கு, சந்தோஷம். வாங்குங்க. சரியா? தாராளமா வாங்குங்க. யார் வேண்டான்னு? இடம் வாங்குங்க, கார் வாங்குங்க, நகை வாங்குங்க, எல்லாம் வாங்குங்க. நீங்க உங்களோட தொழிலை வந்து நல்லா கொடி கட்டி பறக்க வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அத இந்த சோசியல் மீடியால வந்து பண்ண உங்களுக்குன்னு தனி ஒரு இடம் இருக்கு. இப்ப நான் பேசுறது நல்லா கேக்குதா உங்களுக்கு? கால் எடுக்க போறேன். சரி, ஓகே. நீங்க பேசலாம். அதாவது இப்ப நான் சில கேள்விகள் கேக்குறேன் உன்கிட்டயும் ஹரி கிட்டயும். என்ன? ஓகேக்கா, ஓகே. ஏன்னா இப்ப உன்னோட லைவ்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? நீங்க வந்து இப்ப ஹரி வந்து
அந்த அவளோட அதாவது ஹரி வந்து ஆம்னிபஸ் ஆயா மெடலு கூட வந்து போய் இருந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல, சரியா, புருஷனும் பிள்ளைங்களும் சேர்ந்தே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அக்செப்ட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளார இருந்திருக்காங்க. கரெக்டா? கரெக்டா? இருங்க தம்பி சொல்லுங்க. நீங்க அது என்ன கான்செப்டா வேணா இருக்கலாம். இப்ப நான் முதல்ல நான் இல்லாத இந்த டைம்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த நிறைய நடந்த விஷயங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்ற, அதாவது அதை வெளிக்கொண்டு வந்ததற்குண்டான மோட்டிவ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் மக்களே. அதாவது இந்த யூடியூப் வலைதளம், அந்த சோசியல் மீடியான்றது வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த எஸ்எஸ்ஜி வந்து ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கணும் இந்த வலைதளம். ஏன்னா பெண்கள் கெட்டு போறாங்க, குழந்தைகள் கெட்டு போறாங்க, தவறான பழக்கத்துக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பக்கம் வந்து இந்த சேஃபான ஒரு ஜோனை வந்து மக்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க எஸ்எஸ்ஜி பீப்புள் எல்லாரும் சேர்ந்து வாய்ஸ் அவுட் பண்ணி ஃபைட் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சோசியல் மீடியாவை வந்து நாங்க ஆள் பிடிக்கிற இடமாவும் சார், அதாவது இந்த எதிரணியினர், சரியா, எதிரணியினர் அப்படின்றது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சூசை மேரி, சுப்புலட்சுமி என்ற ரவுடி பேபி சூர்யா, சிக்கந்தர், சுமி, அந்த சுபாஷினி, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல சில புரோக்கர்ஸ், இவங்க எல்லாம் ஏஜென்ட்டுங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை வந்து ஒரு விபச்சார வலைதளமா, விபச்சாரம் செய்வதற்குண்டான ஒரு பிளாட்ஃபார்மா இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆள் பிடிக்கிறது, அந்த பெண்களை பிடிக்கிறது, ஆண்களை பிடிக்கிறது, வசதியானவங்களை பிடிச்சி அவங்கள பர்சனல் டீட்டெயில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து வச்சு மிரட்டி காசு சம்பாதிக்கிறது, கள்ளக்காதல், வீடியோ கால் செக்ஸு, வீடியோ செக்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி பல விதமாக ஒருத்தரை பழிவாங்கவோ இல்லை எங்களுக்கு வந்து சேனல் ப்ரமோஷனுக்காகவோ இல்லை. நாங்க ப்ரமோஷனுக்காக பண்ணணும் அப்படின்னா எவ்வளவோ வழிகள் இருக்கு. நாங்க அந்த சோ அந்த வழியில இல்ல. நாங்க இப்ப இந்த ஆலிஸ்வெல் கிட்ட வந்து பாதிக்கப்பட்ட ஹரி வந்து சொல்லும் போது ஹரிய வந்து செக்யூர் பண்ணி ஹரி எந்த விதத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத வந்து நாங்க அவர் வாயால இருந்தே சொல்ல வைக்கிறோம். காரணம் என்னன்னா, நாங்க சொல்றதை விட ஒரு பாதிக்கப்பட்ட பர்சன் சொல்லும் போது அது இன்னும் மக்கள் மண்டையில போய் ஏறும் அப்படின்றதுனாலதான், சரியா? அதனால இந்த சோசியல் மீடியாவை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதை எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறது இந்த செக்ஸ் மாஃபியா கேங். இந்த கேங்குனால மக்கள் எந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து இப்ப சுட்டி காட்டுறோம், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். அதுக்காக வேண்டிதான் வந்து ஹரிய கூப்பிட்டு நாங்க பேச வைக்கிறோமே தவிர வேற எந்த விதமான உள்நோக்கமோ, பழிவாங்கிறதோ, இல்ல வேற வந்து பெருமை தேடிக்கிறதோ, இல்ல எங்க சேனல் வளர்க்கறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே, ஸோ இதுதான் ரீசன். இப்போ நான் வந்து என்ன மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் மக்களே, நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு நல்லா கேக்குதா? லைவ் போடும்போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கங்க. இப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனீங்கன்னா இது வந்து இந்த நான் பேச வந்த விஷயங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடும், மக்களுக்கு போய் ரீச் ஆகாது. குழப்பத்தை உண்டாக்காதீங்க தயவு செய்து. உங்க எல்லாருக்கும் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பேச போறோம். ஆனா புதுசா நிறைய மக்களுக்கு வந்து தெரியல. இப்போ ஆலிஸ்வெல்லோட லைவ்ல போடும்போது ஒரு 200 பேர் 300 பேர் பாக்குறீங்க. ஆனா புதிய மக்களை வச்சுதான் இவங்க வந்து காசு சம்பாதிக்கிறாங்க. அதனால புதுசா வர்ற மக்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஹரி, நான் பேசுறேன். ஹரி, நீங்க சில கேள்விகள் கேட்கணும், பேசலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த செக்ஸ் மாஃபியா கேங்குன்றது வந்து சுமி, இந்த சூர்யா, இந்த மாதிரியான ஆளுங்களால வந்து பல ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மதிவாணன்ல இருந்து, அந்த துபாயில இருந்து அந்த ஒரு ரீசெண்டா ஒரு ஜென்ஸ் பேசினாரு, அவருல இருந்து, சரத்துல இருந்து, அர்னால்டுல இருந்து, எல்லா ஸ்ரீனிவாசன்ல இருந்து, இப்போ தேவா, ஹரி, இப்படி பல ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா எந்த ஆணும் வந்து துணிகரமா வெளியில வந்து ஒரு விஷயத்த, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி தவறி விழுந்துட்டேன் ஒரு சாக்கடையில, என்னை வந்து மன்னிச்சிருங்க மக்களே, ஆனா இனிமே நீங்க யாருமே இவங்களை நம்பாதீங்க, நான் பாதிச்ச மாதிரி நீங்க பாதிக்கப்படக்கூடாது, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு உங்க நன்மைக்காக தான் ஹரி வந்து இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. சரியா? ஹரி நல்லவரா? ஹரி சித்ராக்காவை திட்டினாரு, ஹரி வந்து சித்ராக்காவோட போட்டோ போட, அதெல்லாம் செகண்டரி. நம்ம நன்மைக்காக ஒருத்தர் வந்து அவர் அடிபட்டாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு வந்து இப்ப பேசுறாரு. அந்த ஒரு மரியாதையை கொடுத்து நம்ம அவரை வந்து நம்ம ஏத்து நம்ம அவர்கிட்ட இருந்து என்ன நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குமோ அதை மட்டும், அன்னப்பறவை மாதிரி தான் நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். சரியா? சொந்த விருப்பு வெறுப்புகள்ன்றது அடுத்த விஷயம். ஏன்னா இப்ப ஹரி பாதிக்கப்பட்ட மாதிரி இப்ப அடுத்து வந்து மஞ்சரி பாதிக்கப்பட்டு வெளில வருவா, அடுத்து சுதாமதி பாதிக்கப்பட்டு வெளில வருவா, இப்படி ஒவ்வொருத்தரா வெளில வந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த சூசை மேரியோட லைஃப் ஹிஸ்டரியில பல ஆண்களும் பல பெண்களும் இப்படி பாதிக்கப்பட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தர் வெளில வந்து கதறிட்டு தான் இருக்காங்க. உண்மைதான். சரியா? சோ அந்த விதத்துல வந்து தேவாக்கு அடுத்து பாதிக்கப்பட்டது ஹரின்றதுனால இப்ப நான் ஹரியை வந்து நான் பேச வைக்கலாம், சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். சரியா? சோ நீங்கள் உங்களுடைய திங்கிங்கை வந்து ப்ராடா வச்சுக்கோங்க, ஷார்ட் சர்க்கிள்ல யோசிக்காதீங்க. ஹரி, நான் உங்ககிட்ட கேட்கறது, நீங்க வந்து ஒரு டிவோர்ஸ்டா இல்ல செப்பரேட்டடோ இல்ல என்ன ஏதோ ஒரு, பட் ஒரு செப்பரேட்டட் தனியா வாழற ஒரு பர்சன் நீங்க. இப்ப உங்களை எந்த விதத்துல அவ மடக்குனா, எந்த விதத்துல அவ உங்களை மயக்குனா அப்படின்றது நான் சொல்றேன், கெஸ்ஸிங் கரெக்டான்னு சொல்லுங்க. ஏன்னா இது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டிதான் நான். ஏன்னா இதே மாதிரி கான்செப்டை தான் அவங்க வழக்கமாவே யூஸ் பண்றது. இந்த கும்பல் எப்படி யூஸ் பண்ணுதுன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கையில வருமானம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அந்த பர்சனுக்கு அன்பு செலுத்த யாரும் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு அடிச்சு போட்டா கூட யாருன்னு வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாதவங்களா தான் இவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. உண்மையா இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 4 லிஸ்ட் சொன்னீங்க இல்லையா, அப்ப நான் நடுவுல இன்டர்ஃபியர் ஆகி இதை சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல நினைச்சேன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. இதான் நாட்டு. அவங்க வந்து சிங்கிளா யார் இருக்காங்க, ஆதரவு இல்லாம யார் இருக்காங்க, வெல்த்தியா யார் இருக்காங்க, அப்படிதான் செலக்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான ஆளுங்களை பிடிச்சி அவங்களோட பணத்தையும் அவங்க பேர்ல இருக்க சொத்துக்களை எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்காக வேண்டி செக்ஸ் அப்படின்ற ஒரு காமம் அப்படின்ற ஒரு விஷயத்த பயன்படுத்தி, ஏன்னா அந்த விஷயத்துல போனா இவங்க வந்து வெளியில வந்து சொல்றதுக்கு அச்சப்படுவாங்க, கூச்சப்படுவாங்கன்றதுனாலதான் அந்த விஷயத்த கையில எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் நடந்திருக்கு. சரியா? இப்ப தேவா வெளியில வந்து பேச பயந்தான், ஏன்னா அவனுக்கு வைஃப் இருக்கா, குழந்தை இருக்கு. பட் ஹரி வந்து வெளியில வந்து பேச பயப்படல. ஏன் காரணம் என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி, ஏன்னா அவங்க எல்லாம் சட்டத்தை படிச்சு ஓரளவாவது படிச்சு தெரிஞ்சிருக்காங்க. ரூல்ஸ்னா என்ன, லாஸ் என்ன சொல்லுது, ஒருத்தனுக்கு வந்து ஒரு 2 பர்சனுக்குள்ளார தனிப்பட்ட அவங்களுக்குள்ளார விருப்பங்கள் இருந்ததுன்னா அவங்க ஒன்னா சேர்ந்து வாழறாங்களா இல்ல அந்த விஷயத்துல ஈடுபடுறாங்க, அது ஒன்றும் சட்டப்படி குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அந்த சில விஷயங்கள்ல அவங்க தெளிவா இருக்கிறதுனால எது வந்தாலும் வரட்டும், மக்களுக்காக நான் நிக்கிறேன். இப்ப வந்து வெளியில வந்து சொல்றதுனால, ஒரு தடவைக்கு வந்து 2 தடவை வந்து சொல்றதுனால வந்து ஹரிக்கு வந்து நமக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு, அந்த ஒரு விஷயத்தை அதை விட மக்களாகிய நீங்க அவங்களுக்கு முக்கியமா தெரியுறீங்க. இதை நீங்க முக்கியமா யோசிக்கணும். இப்ப ஹரி கிட்ட இருந்து எவ்வளவு ரூபாய், அதாவது நான் ரொம்ப ஷார்ட்டா கேட்கறேன் அப்படின்னு இருக்கேன், ரொம்ப எலாபரேட்டா நீங்க ஆலிஸ்வெல் லைவ்ல பேசிட்டீங்க. நான் மேக்சிமம் உங்ககிட்ட வந்து ஒரு 9 months உங்ககிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பா, கரெக்டா? அவகிட்ட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, கரெக்டா? ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. எத்தனை லட்சம் எழுந்தீங்க இது வரைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 lakhs இதா இருக்கும் கேஷா. அது இல்லாம திங்ஸ் பார்த்தா ஒரு 2 to 2.5 lakhs இருக்கும். ஓகே. நல்ல வேலை வந்து பை காட்ஸ் கிரேஸ் என்னோட லேண்டும் காரும் வந்து ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆனா கடைசி நேரத்துல 4 சிஸ்டர் வந்ததுனால அது தப்பிச்சது 2. நான் அதை அப்பவே சொன்னேன். ஸோ அவங்க பேர்ல இருந்த சொத்தையும் காரையும் அவரோட திங்ஸையும் அவரோட வருமானத்தையும் டார்கெட் பண்ணி, இவனுக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இவனை நம்ம கைக்குள்ளார எடுத்தோம்னா இவன்கிட்ட இருந்து மாச வருமானம் வரும், நம்ம வந்து ஆல்ரெடி எப்பொழுதும் போல வேலைக்கு போகாம சும்மா உட்காந்து சம்பாதிச்சு இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்றத ஒரு குடும்பமே பிளான் பண்ணி ஒருத்தனோட முதுகுல சவாரி பண்ணிருக்கு. என்ன சவாரி பண்ணிருக்கு? அம்மா, புருஷன், பொண்டாட்டி, புள்ள, பொண்ணு,
பொண்ணுக்கு வந்த மருமகன், இவங்க 5 பேரும் இவரோட சம்பளத்துல 8-9 மாசம் உக்காந்து சாப்பிட்டுருக்காங்க. மாசம் இவர் சம்பாதிக்கிற காசை வச்சு உக்காந்து சாப்பிட்டுருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இவங்க எல்லாரும் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா, இவங்க யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த கிரிமினல்ஸ் யாருமே வேலைக்கு போகிறது கிடையாது. இவங்க வேலைக்கு போகாம உக்காந்து பொதுமக்களை ஏமாத்தி காசு பிடுங்கி சாப்பிட்றது தான் இவங்களோட இது. இவங்களுக்கு உடம்பு வளையாது. ஏமாத்தி சாப்பிட்டே இவங்க பழக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாரும் புரோக்கர் உள்பட. சரியா? ஸோ ஏமாத்தி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அவுத்து காட்டி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா படுத்து சாப்பிடுவாங்க. சரியா? இதுதான் இவங்களோட கான்செப்ட். ஸோ இவர் இழந்திருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்த நான் 10 விஷயமா பிரிச்சிருக்கேன். ஒன்று, இவ எதிரிகளை எப்படி, அதாவது எதிரிகளை எந்த மாதிரியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பிளான் வச்சிருக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா அதுக்கு வரலாம். நீங்க ரேண்டமா நிறைய விஷயம் சொல்லியிருப்பீங்க தம்பி. சரியா? நான் அந்த ரேண்டமான விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டா டாபிக் பை டாபிக்கா ஒவ்வொரு டாபிக்கா ஒரு நாள் ஒரு டாபிக்கா நம்ம எலாபரேட்டா ரொம்ப பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இவங்க எந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பேச போறது மத்த எல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேச போறோம்னா, இவங்க எந்த மாதிரி எல்லாம் ஆண்களையோ பெண்களையோ வலை வீசுறாங்க, எதை காட்டி வலை வீசுறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா அதாவது அவங்க சூர்யா அவங்கலாம் ஓப்பனாவே தேர் வெல் நோன். அவங்க ஓப்பனா தெரியும் அவ அந்த மாதிரி ஒரு லேடி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி. பட் இவ எப்படின்னா, தன்னை ஒரு ஹோம்லி கேர்ளாவும் ஏதோ காட் ஃபியரிங் ஒரு கேர்ளாவும் காட்டிக்கிட்டு இவ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலா நீங்க சொன்ன லிஸ்ட்ல சிங்கிளா அவங்களுக்கு இப்ப என் கூட அம்மா இருந்தாங்க. அம்மா இவ அம்மா முன்னாடியே நீ என்னெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சு அவங்க கோபம் வர வச்சு அவங்க வீட்டை விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி அப்ப மதுரையில இருக்கும்போதே திருமண ஆசை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்ன, கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன், கல்யாண ஆசை காட்டி நான் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது 40,000 ரூபாய்க்கு முதல்ல மளிகை சாமான் வாங்கினா வீட்டுக்கு தேவை. அதாவது அவ எப்படின்னா, உங்களுக்கு நல்லா நான் சொல்ற விஷயம் நல்லா புரியும். எப்படின்னா, ஒரு ஷார்ட் பீரியட்ல எவ்வளவு ஒருவேளை நாளைக்கு நம்மளோட பத்தி தெரிஞ்சு ஓடிடுவானா அப்படிங்கிறது அந்த டைம்குள்ள விட்டுறது எவ்வளவு கறக்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் கறந்துருவா. கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? எவ்வளவு சீக்கிரம் அடிபட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் புடுங்கிடுவா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த நீங்க ஒரு வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. அந்த விஷயத்துல நம்மள அத காமம்னு யூஸ் பண்ணலாம். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம அந்த காமத்தை காமிச்சுதான் அவங்க இது பண்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை நம்மள பெட்ல ரொம்ப, அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நடந்துப்பா. எக்ஸ்ட்ராடினரினா எக்ஸ்ட்ராடினரி. நான் சொல்றேன் அந்த விஷயத்தை ஒரு அனுபவம் அடிபட்டவன்ற விஷயத்துல நான் சொல்றேன். அதையும் நான் பிரீஃபா சொல்லிடுறேன். அதாவது கொஞ்சம் பச்சையா தான் இருக்கும் இந்த விஷயம். இந்த லேடி சூசை மேரி லேடி இது எப்படி எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டர். ஒரு நல்ல பெர்ஃபார்மர். ஓகே, பெர்ஃபார்மர்னா நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாது, மக்கள் என்ன நினச்சிக்க கூடாது. பெர்ஃபார்மர்னா ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்க, இல்லை ஒரு மூவியில் நல்ல ஒரு ஆக்டிங்கில் இருக்காங்க, இல்லை ஏதோ அவங்க ப்ரொஃபஷனில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இதுவும் அந்த மாதிரி தான். பட் இது இல்லீகல். இது இவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமம், அதாவது பரவாயில்ல என்னோட சேனல்ல எல்லோ சிம்பிள் விழுந்தாலும் பரவாயில்ல, செக்ஸ் அப்படின்ற விஷயத்துல ஆண்கள் கிடைத்தாலும் பெண்கள் கிடைத்தாலும் அவங்க வசதியானவர்களாக இருந்தால் அவங்களோட வீக்னஸ் எது அப்படின்னு பார்த்து அந்த விஷயத்துல அவங்களுக்கு எந்த இடத்துல வீக்னஸ், அதாவது செக்ஸ் அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல நான் அதை இன்டீசென்ட்டா ஆயிடக்கூடாது, கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஸோ டீசென்ட்டாகவும் இருக்கணும், ஆனா உங்களுக்கு புரியவும் வைக்கணுன்றதுனால சொல்றேன். அந்த செக்ஸ் அப்படின்ற விஷயத்துல ஒரு ஆண் எந்த இடத்துல வீக்கா இருப்பான் அப்படின்றத வச்சுக்கிட்டு, அதே மாதிரி ஒரு பெண் எந்த விதத்துல வீக்கா இருப்பா. இது பாத்தீங்கன்னா யூனிசெக்ஸ். இந்த லேடி லெஸ்பியனாவும் ட்ரை பண்ணும், ஆண்கள் கிட்டையும் ட்ரை பண்ணும். ஆனா அதுக்கு ரொம்ப பிடிச்சது பெண்களை தான். சரியா? அதோட விருப்பம் அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். அது என்ன ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆணுக்கு எந்த விதம் எது ரொம்ப பிடிக்கும், அதை நான் டீசெண்டா கொஞ்சம் உங்களுக்கு புரியுற, எனக்கு அதை சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பச்சையா சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். சரியா? அது வேற சேனலோட இது வேற மாதிரி மாறி போயிடும்.
ஸோ ஒரு ஆணுக்கு எந்த இடத்துல வீக்னஸ் இருக்கோ அந்த இடத்த கேட்ச் பண்ற ஆள் இது, டீசெண்டா சொல்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எந்த இடத்துல வீக்னஸோ அந்த இடத்த கேட்ச் பண்ணிட்டு வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மர் அப்படின்னு பேர் வாங்கி, அதாவது சொல்றேன் டீசெண்டா சொல்றேன், வாங்கிட்டு அதுக்காக இவளுக்காக எவ்வளவு வேணாலும் காசை கொட்டி அழிக்கலாம்டா அப்படின்னு இறங்கிடுவோம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். சரியா? அப்ப இது வந்து நமக்கு தெரியாது, இது கடைசியில வந்து நம்ம ரத்தத்தையே உறிஞ்சி அது நம்மளை சாகடிச்சிரும் அப்படின்னு தெரியாது. சரியா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு போயிடும், ரத்தத்தை உறிஞ்சி உயிரை எடுக்கிற அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சரியா? அதுதான் அந்த இடத்துல தான் வீழ்த்துறது. அந்த இடத்துல தான் வீழ்த்துறாங்க. சோ இது நீங்க சொல்லுங்க தம்பி. ஓகே, நீங்க வந்து ஒரு 2 months முன்னாடி ஒரு லைவ் போட்டிருந்தீங்க. 2 monthsல கிட்டத்தட்ட 1.5 months இருக்கும். அப்போ வந்து சொல்லிருந்தீங்க இவ வந்து ட்ரிங்க் பண்ணா எப்படி பிஹேவ் பண்ணுவான்ட்டு. அது அடுத்த விஷயம். நீங்க அந்த பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ட்ரிங்க் பண்ணா அவ என்னென்ன பண்ணுவா அப்படிங்கறத பர்ஃபெக்ட்டா நீங்க சொன்னீங்க. அதை பார்க்கும்போது எஸ் ஆமா இல்ல அக்கா கரெக்டா தானே சொல்றாங்க அப்படி எனக்கு அப்படியே நீங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படி கரெக்டா நடந்துட்டு இருக்காங்க, என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க எக்ஸாக்டா சொன்னீங்க இவ வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவா, அவருடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வைல்டா நடந்துக்குவா, ஒரு ஆண் மகன் மாதிரியே நடந்துக்குவா அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் லைவ் இன்னும் இருக்கு, அந்த லைவ் அங்கதான் இருக்கு. சோ அதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அப்பதான் சொன்னேன் ஐயோ நம்ம இதெல்லாம் இந்த லைவ் அக்கா வந்து முதல்ல போட்டுருந்தாங்கன்னா கூட நம்ம இப்படி தப்பிச்சிருப்போமே இந்த லைவ் இப்படி. அதாவது இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் அடிக்டர். சரக்கு அடிச்சா சரக்கு அடிப்பா, தம் அடிப்பா, கஞ்சா அடிப்பா, எல்லா பழக்கமும் இவளுக்கு இருக்குது. ஓகே, யாருமா அது? ஆர்யா கிரிஷ். நல்ல யாரும் தெரியல, சரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதாவது இது எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டா, அந்த ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளப் டான்ஸ்ல வர்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸா ரிமூவ் பண்ணிட்டு அவ வந்து தன்னிலை மறந்து என்ன பேசுறோம் என்ன பண்றோம் அப்படின்றத கூட மறந்து நிக்கிற அளவுக்கு அந்த மெடல் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னா அவ வந்து ஃபர்ஸ்ட் சரக்குக்கு அடிக்ஷன், அடுத்து செக்ஸ் அடிக்ஷன். சரியா? இது அந்த நேரத்துல நீ ஆம்பளை கிடைச்சாலும் சரி, பொம்பளை கிடைச்சாலும் சரி, இல்ல நாய் கிடைச்சா கூட சரிதான். உண்மை அதுதான், நான் சீரியஸா சொல்றேன். இது வந்து ஐயோ என்ன இப்படி பேசுறேன் அதெல்லாம் இல்ல, உண்மை. அந்த அளவுக்கு வீக்னஸ், அந்த அளவுக்கு அடிக்ட். ஓகே, வயசு தான் 42. சரியா? ஆனா இந்த அளவுக்கு வீக். இப்பவே இப்படி இருக்கானா இவ வயசு காலத்துல இன்னும் என்னன்னா இருந்திருப்பா. சோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். நான் வந்து அதாவது அது இல்லாம இப்ப நான் சொல்றேன், இந்த மஞ்சரி அப்படின்ற ஒரு லேடிய கூட பாத்தீங்கன்னா இவ வீட்டுல போய் அந்த லேடிய லெஸ்பியனுக்கு அடிமைப்படுத்தி அதை வீடியோ எடுத்து இவ வச்சிருப்பா. இவகிட்ட லெஸ்பியனா இருக்கிற அந்த லேடிஸ் மட்டும்தான் இவளை விட்டு எங்க வெளியில போனா பிரச்சனை ஆயிருமோ, இந்த விஷயம் எல்லாம் வெளியில வந்துருமோன்னு பயந்துகிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க நிக்கிற அந்த 4 பேருக்கு ரீசன் அதுதான். சில லேடிஸ் இவ காட்டுற பெர்ஃபார்மன்ஸுக்கு அட எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்த, நீ நல்லவளா இரு கெட்டவளா இரு என்ன வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு அந்த நேரத்துக்கு அது தேவைப்படுதுடா, நான் உனக்கு லட்சமா செலவு பண்றேன்டான்னு சொல்லி நிக்கிறது தான் இந்த மஞ்சரி அப்படின்ற கேரக்டரா இருக்கும்ன்றது என்னோட அனுமானம். சரியா? சோ முழுக்க பணத்துக்காக தான். அதனால நான் என்ன சொல்றேன், தம்பி நீங்க இழந்த பணம் அவ்வளோத்தையும் வந்து உங்களால திருப்பி வாங்க முடியாது. சரிங்களா? அதுதான் பிராக்டிகாலிட்டி. உங்களால திருப்பி வாங்க முடியாது. நீங்க அப்படி திருப்பி வாங்கணும் அப்படின்னு, ஆமா அதுதான் ஃபேக்ட். திருப்பி வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை எப்படியும் காலி பண்ணிட்டு போயிருவா. கண்டிப்பா. சரியா? சோ நீங்க அங்க இருக்கும்போது அவ வந்து உங்களை என்ன சொல்லி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, ஏன்னா உங்களை கவர் பண்ணிட்டா, பேசிட்டா, நீங்க தனியா இருக்கிறத பார்த்துட்டு உங்க மேல அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு உங்களோட தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது புருஷன்னு ஒருத்தன் வீட்டுல இருப்பானே, அவன் உங்களை கேள்வி கேட்கலையா? ஆக்சுவலா வந்து அந்த ஆளு தான் கூட இருந்து நம்ம வீட்டை வந்து வெக்கேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம தான் நினைக்கிறோம் அவன் புருஷன், அவன் வந்து எதையும் கேட்க மாட்டான், மத்தவங்களை இன்னொரு ஆண்மகனை வந்து வீட்டுக்குள்ள சேர்த்து சண்டை போடுவான்னு நினைச்சேன். அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா he is also one of the crime partner. So broker. சொல்ல போனா அவன் தான் பிளான் பண்ணி கொடுக்குறான், அவன் தான் இவளுக்கு எல்லாமே பிளான் பண்ணி கொடுக்குறான்.
இவன் தான் அனுப்பி விடுறான். அதாவது அவனோட ஒய்ஃபை வந்து ஒரு ஆண்மகன் தனியா இருக்கிற இடத்துக்கு தனியா அவனோட ஒய்ஃபை வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல பல தடவை வந்து அனுப்பி விட்டு அங்க எப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி. ஆக்சுவலா இதெல்லாம் எனக்கு இப்பதான் புரிய வருது. எப்படின்னா இந்த மாதிரி சிம்பத்தியை ரைஸ் பண்ணி நீ இப்படி பேசி இப்படி நடந்துக்கணும்லாம் சொல்லி கொடுத்து இவன் தான் அனுப்பி விடுறான். இது எப்ப எனக்கு புரிஞ்சுதுன்னா, இவன் வீட்டை நான் போய் இருக்கும்போது இந்த மஞ்சரி அப்படிங்கிற அந்த லேடி கிட்ட இப்ப வந்து போன்ல வந்து என் புருஷன் வந்து என்னை வந்து ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்றான், சின்ன வயசுல இருந்து என்னை அப்படி பண்றான் இப்படி பண்றான்லாம் ரொம்ப இவன் வந்து அப்படியே ரொம்ப உருகி சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப சிம்பத்தியை ரைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா உண்மையாவது நம்ம வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம ஒய்ஃப் வந்து இன்னொரு லேடி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் தேர்ட் பர்சன் கிட்ட போய் நம்ம ஃபேமிலியை பத்தி இப்படி அசிங்கமா சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? செருப்பு கழட்டி அடிக்க மாட்டோம், பேச மாட்டோம். இவன் பக்கத்துல வந்து சிரிச்சிட்டு இருந்தான். நான் அப்படியே பாத்துட்டேன் என்ன நடக்குதுங்க. இவன் சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா கடைசியில அந்த லேடியோட ஆக்சுவலா இவன் வந்து இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான். என் புருஷனை வந்து இப்போ இருந்த முதல்ல இருந்தே என்னை டார்ச்சர் பண்ணுவான், அந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி அவங்க அப்ப வந்து இவளோட ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டெப்தா போய் எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. பேரு போட்டு வாங்குறது. அங்க உண்மையாலுமே அவன் எல்லாம் கொடுமை எல்லாம் படுத்தல. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் இவங்க லைஃப்ல எத்தனை பேரை இப்படி வந்து பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்காங்க, பணம் பறிச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த லேடி கிட்ட வந்து அவளை பேச விட்டு இதே ஒரே டாபிக் மட்டும் சொல்ல விட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படிங்கிற வார்த்தையை வாங்கிட்டா. புரியுதுங்களா? ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்று கொடுத்துருக்க, அதனால உனக்கு உங்களோட உனக்கு இப்ப இதுதான் முக்கியமா அப்படின்னு அவங்க வந்து இவள்கிட்ட சொல்லி இருக்காங்க. சோ இவ அதை வாங்கிக்கிட்டா. அப்புறமா அவங்க வீட்டுக்கு போய் அந்த அம்மா வந்து அந்த சைடு திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. இவ பக்கத்துல பில்லோ போட்டு தரையில இவ அந்த போட்டோவை எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கா. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இதே மாதிரி தான் என் கூட வந்தப்பையும் எங்க வீட்டுக்கு வந்தப்பையும் நான் இவளை கொண்டு போய் காரில் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண போனப்பையும் எனக்கு பின்னாடி உக்காந்துக்கிட்டு நான் முன்னாடி டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்து இவ போட்டது. ஸோ இது எல்லாமே இவளோட ஹேபிச்சுவல் அஃபென்ஸ். ஆக்சுவலா அந்த பேட்டர்ன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் மதுரையில வந்து நாங்க அங்க இருக்கும்போது இவ வந்து பிரைவேட்டா கொஞ்சம் நேரம் போயிட்டு வருவா. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவன் வந்து அவனுடைய பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் இது பண்ற மாதிரி எல்லாம் போட்டு வீடியோ அனுப்பி உன்னோட பிரைவேட் பார்ட் எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உடனே அதை இவன் என்கிட்ட காட்டி பாரு மாமா என்னை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம அதை பார்க்கும்போது என்ன ஆம்பளை இவன் பொண்டாட்டி கிட்ட போய் இதெல்லாம் கேட்கறானே அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷாக் ஆனேன். ஆனா இது அந்த மஞ்சரி வீட்டுக்கு போயிருக்கும் போதும் இவன் வந்து என்ன பண்ணுனா சேம் விஷயத்த பண்ணி அவன் வந்து இவனுக்கு அனுப்புனதை அவன் பார்த்துட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டான், அவன் பெட் மேல அப்படியே ஓப்பன்ல வச்சுட்டு போயிட்டான். அவனோட போன் வந்து சீக்கிரம் ஆஃப் ஆகாது, அந்த இது டிஸ்பிளே வந்து சீக்கிரம் க்ளோஸ் ஆகாது. நான் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் கிட்ட அந்த பெட்டை தாண்டி தான் ஃப்ரிட்ஜ் கிட்ட போகணும். போகும்போது பாக்குறேன் இவளோட பிரைவேட் பார்ட் அப்படியே வந்து டிஸ்பிளேல நிக்குது. நான் பாத்துட்டேன் இவ அதை வந்து அது வேற போலீஸ் கிட்டே ஓப்பனா சொல்றான், ஒத்துக்கிறாத. அப்ப இவங்க வந்து என்னன்னா இத வந்து இந்த பேட்டர்ன் இந்த ஹேபிட்டா இத வந்துதான் வந்து இப்படி பண்ணிதான் வந்து எல்லார்கிட்டையும் வந்து பணம் சம்பாதி. அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க யார்கிட்ட பழகுறாங்களோ அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்களுடைய செக்ஸ் உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி பேசி அவங்க கிட்ட ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஒரு பர்சனை அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்து தன்னை அதாவது ஆக்டோபஸ் மாதிரி ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வித்தைகள் எல்லாம் இவங்க செய்யறாங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அதாவது இப்ப நம்ம கூட வந்து ஒரு 24 hours இல்ல. ஆக்சுவலா நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணுவோம்? ஒரு 1 hour அவங்க பார்ப்போம், இல்ல ஒரு பார்ப்போம், இல்ல ஒரு 1 day ஸ்டே பண்ணுவோம், வந்துருவோம். ஆனா இவ எவ்ரி டைம் பாருங்க யார் வீட்டுக்கு போனாலும் அங்க போய் டென்ட் அடிச்ச மாதிரி உட்காந்துக்குவான். அவங்களா வெளியே போகணும்னு சொன்னாலும் போக மாட்டா. இவளா கிளம்பவே 10 நாள் ஆனாலும் சரி கிளம்ப மாட்டா. அங்கே இருந்து அவங்க வீட்டுல அவங்க இல்லாத அவங்க நம்பிக்கையா இருக்கிற டைம்ல இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்குவா. எல்லாத்தையும் தேடி அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்குவா. இவங்கள்ட்ட என்னென்ன இருக்குன்றதெல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்குவா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரில் பண்ணி உன்ட்ட அது இருக்குல்ல, உன்ட்ட இது இருக்குல்ல, உங்கள்கிட்ட அங்க ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இது எனக்கு கொடு, நீ என் கூட இது பண்ணிக்கல, அது முன்னாடி இதெல்லாம் கொடுப்ப, நான் உனக்கு வந்து அதோட பெரிய விஷயம்லாம் கொடுத்துருக்கேன், அதனால அந்த ஒரு இடத்துல நான் கேள்வி கேட்கணும்னு இருந்தேன் உங்ககிட்ட. நான் உங்களோட வீடியோல நான் கேட்டேன். அவ வந்து உங்ககிட்ட சொல்றா, அதாவது நான் உனக்கு நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு உங்களை கேட்குறா. நான் என்ன செய்யணும்னு நீங்க என்னவோ கேட்குறீங்க. நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னா என்ன செய்யணும், நான் என்னையே கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ உன்னை நீ வித்திருக்கியா? காசுக்கு உன்னை நீ வித்திருக்கியா? அப்போ உனக்கு பேர் என்ன? உனக்கு பேர் விபச்சாரி. காசுக்கு வித்திருக்கு. உன் பேர் விபச்சாரி தானே?
உன்னை நீ வித்துட்டு ஏதோ ஒரு பொருளை ஒருத்தன்ட்ட எதிர்பார்க்கற அப்படி. இப்ப ஹரிக்கிட்ட வந்து உன்னை நீ கொடுத்துருக்க முழுசா கொடுத்துட்டு, உனக்கு நான் என்னையே கொடுத்துருக்கேனே உன் சொத்தை கொடு அப்படின்னு கேட்டா, நீ அப்போ நீ உன் புருஷன்ட்ட நீ அதை கேள்வி கேட்டேன்னா அது நியாயம். அதுல உனக்கு அந்த இடத்துல உரிமை இருக்கு. நீயா விருப்பப்பட்டு ஒருத்தன்ட்ட போய் எல்லாம் பண்ணிட்டு உன் சொத்தை கூட நான் உனக்கு இதெல்லாம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீ வித்திருக்க. அப்ப நீ அந்த சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ படுத்திருக்க. சரியா? அப்ப நீ ஒரு விபச்சாரி. அப்படித்தானே அர்த்தம்? வேற இல்லையே. ஸோ நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் எதை யூஸ் பண்றீங்க? சோசியல் மீடியாவை யூஸ் பண்றீங்க. இங்க ஆள் பிடிக்கிறதுக்கு உண்டான வேலையை தெளிவா பண்றீங்க. நான் வந்த புதுசுல இவ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நகை போடுறதே நிறுத்திக்கிட்டேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கழுத்துல இருந்த வைர நெக்லஸ போய் யூகே மொட்டைக்கிட்ட வந்து மெசேஜ் அனுப்புறா. அவ கழுத்துல வந்து தாலி போட்டிருந்தா, அந்த தாலியை கழட்டி வச்சுட்டா. ஆனா ஒரு நெக்லஸ் போட்டிருந்தா, அது வைரம் தான் நெக்லஸ். அதை இப்ப காணோம், எங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து காதுல ஒரு வைரக்கமல் போட்டிருந்தா, அதை காணோம். அதாவது நம்ம என்ன நகை போட்டிருக்கோம், அதை எங்க கழட்டி வைக்கிறோம், அதை என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஆராய்வோம். நீங்க வீட்டுக்கு வந்து வாங்க எல்லாம் கூப்பிட தேவையில்லை. டாய்லெட் போகணும், எனக்கு அது பண்ணணும், யூரின் வருது, பேட் மாத்தணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா உங்க வீட்டுக்குள்ளார நுழைவா. திருடி, கண்டிப்பா திருட்டு பொம்பளை அவ. சரியா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வீட்டுல என்னென்ன இருக்கு, என்ன சொத்து வச்சிருக்கீங்க, என்ன காசு வச்சிருக்கீங்க, எங்கெங்க எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் அவ வந்தாள்னா எங்க வீட்டுல கேரளா வீட்டுல வந்துட்டு, கேரளா வீட்டுல நான் விட்டு டிஃபன் வாங்கிட்டு வெளியில ஃபுட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளார வீட மொத்தம் வீடியோ எடுத்தா. நீங்க செய்வீங்களா? பொதுமக்கள் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி உங்க போனை எடுத்து அவங்க ஓனர் இல்லாத நேரத்துல அப்படி இப்படி திரும்புற நேரத்துல ஓனரை போட்டோ எடுக்கிறது, வீட்டை சுத்தி போட்டோ எடுக்கிறது யார் செய்வா? திருடன் தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு கொள்ளையடிக்கணும். அவனுடைய எண்ணம் எல்லாமே அவங்க வீட்டு பணம் நகை அந்த கொள்ளையடிக்கிறதுல தான் இருக்கும். அதனால இந்த பொம்பளைக்கு கொள்ளையடிக்கிற எண்ணத்தோட தான் வீட்டுக்குள்ளாரே வருவா. நீங்க இங்க அசந்த நேரத்துல ஃபுல்லா வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சு உங்களை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடுவா. டோட்டல் ஸ்கேனிங். நீங்க 360 டிகிரில உங்களை ஸ்கேன் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற காசு பணம் சொத்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதுக்கு அவளுக்கு வந்து ஒரு 10 நாள்லாம் தேவையில்லை, 1 மணி நேரம் போதும் அவளை நீங்க வீட்டுக்குள்ளார வச்சிருந்தீங்கன்னா. சோ அந்த கும்பல்ல மிக முக்கியமான திருடி இவ. விபச்சாரம், திருட்டு தொழில், ஏமாத்து தொழில், எல்லா வேலையும். ஸோ மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஏமாத்திருக்கா உங்களை. கரெக்டா? எக்ஸாக்ட்லி அக்கா. இன்னொரு விஷயம், டைம் அகைன் நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க மாட்டான். அவள்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறதே வராது. மிரட்டி தான் கேட்பா. ஆமா, அடமண்டா மிரட்டி அப்படிதான் கேட்பா. அதாவது மிரட்டு, எனக்கு இது கொடு, இது செய்யாட்டி உன்னை இப்படி பண்ணிடுவேன், இது நீ செய்யாட்டி உன்னை அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. அதான் சொன்னாலே என்கிட்ட அப்படித்தானே சொன்னா. கூட இருக்க எனக்கெல்லாம் உனக்கு செய்யறதுக்கு துப்பு இல்ல, ஊர்ல உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறியா நீனு? கூட இருக்க எங்களுக்கெல்லாம் உனக்கு செய்யறதுக்கு வக்கு இல்ல அப்படின்னு தான் கேட்பா. எனக்கு கொஞ்சம் செய்ய ப்ளீஸ், நானும் கஷ்டப்படுறேன் அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். அது எந்த நம்மளோட ப்ராப்பர்ட்டி, நம்மளோட பொருள், அது அவளுக்கு சொந்தமானது, போனா போதும் நமக்கு கொடுத்த மாதிரி பேசுவா. எக்ஸாக்ட்லி. இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப அதாவது என்னோட மொபைல் போன் அவ எடுத்து வச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட வந்து சொல்றா, நான் வந்து போனா போதுன்னு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அதாவது அராஜகம்னு தெரியும். கணக்கு அவ திருடி வச்சிருக்கா. என்னோட மொபைல், இன்னும் 2 மொபைல் போனை வந்து திருடி வச்சிருக்கா அவ. ஒரு சாம்சங் கேலக்ஸி A14 5G மாடல் ஒண்ணு, நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது வாங்கினது. வந்து அதையும் அந்த பில் இருக்குல்ல, அந்த பில் இருக்கா? எந்த கடையில வாங்குனீங்களோ அங்க போய் கேட்டீங்கன்னா பில்லு தருவாங்க. காணோம்னு சொல்லி போலீஸ்ல திருட்டு கேஸ் கொடுங்க. கண்டிப்பா போலீஸ்ல போய் காணோம், என் மொபைலை திருடிட்டான்னு கேஸ் கொடுங்க. அவ்வளவுதான். நம்ம வீட்டுல அவங்க வந்திருக்கும் போது பொண்ணுக்கு வந்து நம்ம பர்மிஷன் இல்லாம எடுத்து அது கையில கொடுத்து அனுப்பி விடுறா. நம்ம வீட்டு திங்ஸ் எடுத்து அது கையில கொடுத்து நீ எடுத்துட்டு போ, அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பி விடுறா. ஆக மொத்தம் ஒரு இளிச்சவாயம் கிடைச்சவொடனே ஒரு 8 மாசம் 10 மாசம் வச்சு செஞ்சு கொள்ளையடிச்சு மொத்தத்தையும் உறிஞ்சி ரத்தத்தை வரைக்கும் உறிஞ்சி அவனை பிசிக்கலாவும் மென்டலாவும் பினான்சியலாவும் அடிச்சு காலி பண்ணி சக்கையா தூக்கி வெளில போட்டான். கரெக்டா?
அவ தூக்கி நான் தான் ஆக்சுவலா வந்து கடவுள் புண்ணியத்துல அந்த டைம் வந்து சிஸ்டர்ஸ் வந்து தயவு செஞ்சு நீ காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கூத்தாடி அவங்க கடைசி நேரத்துல அவர் நான் செஞ்ச அத்தனை அபியூஸ் இதையும் தாங்கி அவங்க மறந்து என்னை மன்னிச்சு. ஆனா வந்து அந்த நேரத்துல வந்து டக்குன்னு அவ என்ன எதிர்பார்த்தானா, இவங்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல, இவன் போய் அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்டா அவங்க யாரும் செய்யவும் மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிளைண்டான ஒரு பிலீஃப்ல அவ இருந்துட்டா. பட் ஏதோ ஒரு காடு, எந்த காடுன்னு தெரியல, ஏதோ ஒரு கடவுள் வந்து 2 தெய்வங்க ரூபத்துல வந்து நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் வேற நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா சொல்லல, இந்த டைம் சொல்லிக்கிறேன், இந்த மொமெண்ட்டை வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து பசிக்குது, ஆக்சுவலா எங்கிட்ட இருந்த காசெல்லாம் புரிங்கிட்டா, நான் வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. போய் அந்த டைம் வந்து பசிக்குது சாப்பிட எதுன்னு வந்து கேட்கும்போது எனக்கே வந்து வேற சொல்லாம நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் பணம் அனுப்புனேன், நீங்க வேண்டாம்னு அதை எனக்கு திருப்பி அனுப்புனீங்க. இல்லைங்க அது பிரதர் இருக்கட்டும்னு சொல்லி நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பினேன். அது எங்க அக்கா பையனோட அக்கௌண்ட்ல இருந்து. ஏன்னா நான் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்கன்னு. அதாவது தம்பி, நாங்க வந்து என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களெல்லாம் விட நான் வயசுல கிட்டத்தட்ட 10 வயசு பெரியவ. சரியா? எனக்கு வந்து நீங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க மட்டும் கிடையாது, என்னோட எஸ்எஸ்ஜி மக்கள் எல்லாருக்குமே இதை நான் சொல்றேன். என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன எல்லாருக்குமே நான் சொல்றேன். எதிரிகள் கிட்ட போய் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என் வீட்டு குழந்தைங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நான் அடிப்பேன், திட்டுவேன், கண்டிஷன் பண்ணுவேன். அது என்னை மீறி என்னை என் கையில அத்துக்கிட்டு ஓடுது அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசாம இருந்துதான் ஆக வேண்டிய சூழ்நிலை எனக்கு. ஆனா அது சேஃபா இருக்கான்றத பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சோ நீங்க ஓடினாலும், நீங்க அங்க இருந்தாலும், நீங்க சேஃபா இருக்கீங்களா? நீங்க என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடத்த விட்டு வெளியில வருவீங்க அப்படின்றது எங்க கிட்ட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சேஃபா வெளியில போயிடணும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும்னு எனக்கு தெரியும். 2 days முன்னாடி கூட நீங்க ஒரு லைவ் எனக்காக போட்டுருந்தீங்க, ஒரு 44 minutes லைவ். அது கூட நீங்க கொஞ்சம் கோவமா என்ன திட்டி தான் பேசிருந்தீங்க, ஏன்டா உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்லாம். நான் வந்து சொந்த என்னோட அக்கா திட்ட மாதிரி தான் நான் கேட்டுக்கிட்டேன். பட் அப்ப கூட வந்து நான் ஜெயின் போயிட்டு எல்லாம் டிரான்ஸ்போர்ட்ஸ்ல போய் எல்லாத்தையும் புக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். திரும்ப வந்து ஆக்சுவலா இவரு சரின்டா கிளம்பிக்கோ போய்க்கோன்னு சொல்லிட்டா. ஆனா எல்லாம் முடிச்சு பேக் பண்ற டைம்ல வந்து கிளம்புற டைம்ல வந்து சேம் மெத்தடு, சேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு தெரியும் அதை என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி மறுபடியும் வந்து என்ன போக விடாம அங்க இருந்து பிடிச்சு வச்சா. இது 2 வாட்டி நடந்தது. அப்பதான் நான் வந்து என்னை விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு வாட்டி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். முடியல, என்னால இருக்க முடியல. ஹராஸ்மெண்ட் 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த அவங்க 2 பேரும் பண்றது வந்து மிருகத்தனமா இருக்கும். அந்த அவளோட பையனும் பொண்ணும் வந்து நீங்க ஏன் இங்க இருக்கீங்க, எங்க வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை, நீங்க வெளியில போங்க அப்படின்னு கேட்கலையா? அதாவது அந்த பையன் வந்து எங்கிட்ட கொஞ்சம் நல்லா இதாதான் பேசுவாரு. அவங்க பையன் வந்து அவங்க புஷ் கிட்ட, அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த பையன் பேசவே மாட்டான். பேசினாலும் சண்டை போடுற மாதிரி தான் பேசுவான். பட் அந்த பையனை வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, கொண்டு வந்து விடுறது, இதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த பையன் வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் லிட்டரேட் இருக்கிறதுனால எங்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவான். அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு மாதிரி தான். சரிங்களா? அப்படியே சொல்ற ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பொண்ணு வந்து இவ்வளவு மாதிரி. இதான் அதுதான் நம்ம பார்த்துட்டோம். அதையே நாங்க பார்த்தோமே, அஜய் கிட்ட 4 லட்சம், ரமேஷ் கிட்ட 2 லட்சம், 6 லட்சம் ரூபாய் ஒரே பிரெக்னன்சிக்கு 2 ஆம்பளை பசங்களை மிரட்டி காசு வாங்கின கேஸுங்க அதுங்க. சரியா? அதனால அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க சேர்ந்தே ஒரு மவகாரிய வந்து அப்பங்காரன் கூட்டி கொடுக்குறாங்க, அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்து கூட்டி கொடுக்குறாங்க, பொண்டாட்டிய வந்து புருஷனும் மவளும் சேர்ந்து கூட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கும்பல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கா சூர்யா விஷயத்துல கூட சரிதான். சுமியா புரோக்கர் கூட்டி கொடுக்குறான், புரோக்கரை சுமி கூட்டி கொடுக்குறா. இவங்க 2 பேரையும் வந்து மவங்காரனுங்க கூட்டி கொடுக்குறானுங்க, அப்பனா ஆத்தாலும் சேர்ந்து மவனை கூட்டி கொடு. ஸோ குடும்பமே இதுங்களுக்கு இது வந்து குலத்தொழிலா வச்சிருக்காங்க இந்த விபச்சாரம்ன்றது. மக்களை ஏமாத்தி நீங்க வந்து, நான் என்ன சொல்றேன், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்பிடு போடுறேன், தயவு செய்து எங்களை விட்டுருங்க. என் மக்கள் வாழற இந்த இடத்த சாக்கடையா மாத்தாதீங்க. இது என்னுடைய தமிழ் கலாச்சாரம் இங்க வந்து வளரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த இடத்துல நீங்க விபச்சாரம்ன்றதையும் ஒரு இந்த செக்ஸ்ன்ற விஷயத்த காமிச்சு ஏமாத்துற சீட்டிங் விஷயத்தையும் இங்க வச்சுக்கிட்டு நீங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு மும்பைல ஒரு ஏரியா இருக்கு, நீங்க அங்க போய் வியாபாரம் பண்ணுங்க. தயவு செய்து இந்த சோசியல் மீடியாவை விட்டு ஒழிஞ்சிங்க, இல்லைன்னா ஒழிக்கப்படுவீர்கள், விரட்டப்படுவீர்கள். இந்த சோசியல் மீடியால இருந்து நீங்கள் விரட்டப்படுவீர்கள். சரியா? அப்புறம் வந்து என்ன சிங்க பாதையில போக வச்சிடாதீங்க.
சரியா? அதனால இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஹரி மாதிரி நாளைக்கு இன்னொரு பர்சன், அப்புறம் இன்னொரு லேடி, இன்னொரு பர்சன், இப்படி பல பெண்கள், பல ஆண்கள், ஒவ்வொரு மாசமும் ஒரு ஆண்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த சிக்காவோட பையனால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஆத்தாகாரியினால ஒருத்தர் வந்து துபாயில இருந்து வந்து அவரு கதறினாரு. அடுத்து 3ஆம் மாசம் நீங்க கதறீங்க. இப்படி மாசம் ஒருத்தர் வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டு வெளியில வந்து கதறது தான் இது நடந்துகிட்டு, தொடர்ந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை காவல்துறையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கு. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, உங்களை மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி இவங்க பல பெண்களை பல ஆண்களும் பல பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்க இதை அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு போனாலே ஒழிய இது தீரவே தீராது. வேற வழியே கிடையாது. சரியா? ஹரி, இப்ப நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும். இப்ப வந்து இவங்க அதாவது சிக்கா, சூர்யா, சுமி வந்து போன்ல பேசல. சூர்யா, சிக்கா, சூசை மேரி, மத்த கல்பிரிட்ஸ் எல்லாரும் இப்ப ஜாயின் டுகெதர்ல தானே இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ரெகுலராவே பேசிக்குவாங்க. ரெகுலராவே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஒரு லாங் ஃபோன் கால்ஸ்ல பேசிக்குவாங்க. ஸ்பீக்கர்ல போட்டு நானே இடத்துல கேட்டுட்டு தான் இருப்பேன். அது இல்லாம மதுரைக்கு அங்க போகும்போது டைரக்டா மீட் பண்ணும்போதும் அந்த பிளானிங், அந்த விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் லாஸ்ட் டைம் வந்து இவங்க ஆக்சுவலா சூர்யா வந்து என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கோவிலுக்கு நான் இது பண்ணது உண்மை, அந்த காசு வெட்டி போட்டு சமாச்சாரம் உண்மைதான்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, நான் எப்படி கிளியரா சொல்றேன், அதாவது வந்து அந்த டைம் வந்து அவ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அக்கான்னு போட்டுட்டு ஏதோ வீடியோ போட்டுட்டு இருந்தாலுமா. ஆக்சுவலா அவங்களோட லைவ்ல நான் பார்த்ததுல அப்போ வந்து இவ வந்து அவ மேல கோவமா இருந்தா, நீ அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி நீ வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ வந்து கோச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசாம எனக்கு துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி இவ சூசை மாரி வந்து அவள்கிட்ட சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்ப அவ சொன்னா, ஏன்க்கா நான் பண்றதெல்லாம் புரியா, நீ நான் போய் அவள்கிட்ட போய் விழுவனா, புரிஞ்சுக்கோக்கா, அப்படிலாம் இல்ல, நான் வந்து அவளை வந்து அவர் ரூட்லயே போய் அவ என்னை திருச்செந்தூர்ல வச்சு என்னை இது பண்ண மாதிரியே அவர் ரூட்ல போய் அவளை கவுக்குறதுக்கு தான் நான் வந்து இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இத்தனை நாள் இப்படி பண்ணிருக்கேன், நீ நடுவுல போய் கெடுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறமா தான் 2 பேரும் போய் அந்த கோவிலுக்குள்ள அந்த லெப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த கிரானைட் இதெல்லாம் போட்டுருப்பாங்க, இது கடத்தா உட்காந்துட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இவ சொன்னா இந்த மாதிரி. அப்போ வந்து அந்த இவரும் போன் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அவளுக்கு, சூர்யாவுக்கு. அப்போ வந்துதான் இவ என்ன சொன்னானா, ஆக்சுவலா வந்து நான் வந்து இந்த ஷர்ட் ட்ரெஸ்ல வந்து ஹிடன் கேமரா, அந்த பட்டன் கேமரா வச்சு நான் போயிட்டு உனக்கு எவிடன்ஸ் எடுத்துப்பேன், நாம அதை கொண்டு போய் ஹையர் அபிஷியல்ஸ் கிட்டயும் கோர்ட்லயும் வந்து இவங்களை வந்து நிறுத்தலாம், அந்த எஸ்ஐய அவர் வந்து பணம் என்கிட்ட ஆமா கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆமா அவரு பேருங்க. ஆக்சுவலா வந்து அப்படி சொல்லி இவன் வந்து சூர்யா கிட்ட சொன்னான். அவ்வளவு ஓகேக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இவளால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே சேர்ந்து நாம இந்த மாதிரி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இவன் என்ன பண்ணிட்டானா, அந்த ஒரு இவங்க சொன்னாங்க அந்த மஞ்சரி அடிச்சு அந்த லேடி வீட்டுல இருக்கும்போது அந்த லேடியையும் இதுல வந்து இது பண்றதுக்காக என்ன பண்ணிட்டான், அவங்க போனை வச்சு அவரு பேசினதை வந்து இவன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். அவர் வந்து இவள்கிட்ட பேசினதெல்லாம் இவளோட வாட்ஸ்அப் நம்பர் தான் அவரை பேச விட்டு அந்த ஆடியோ எல்லாம் அந்த லேடியோட போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இவ நம்பர்ல வந்து பூபாலன் கால் பண்ணி பேசும்போது அந்த ரெக்கார்ட வந்து மஞ்சரி போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கா. கரெக்ட்டா? ரெக்கார்ட் பண்ணிருக்கா. ஆமா. சோ இதுல என்னன்னா 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து நாளைக்கு அந்த லேடியையும் அந்த விஷயத்துக்குள்ள கொண்டு வரலாம். ஓகே, புரியுதுங்களா? மஞ்சரி மேல போலீஸ் வந்து லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஹரி தம்பி, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இவரோட பிளான் எப்படின்னா, எல்லாத்தையும் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, ஒரே கல்லுல 2 பாங்க 3 பாங்க அடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவான். எதுக்குன்னா நாளைக்கு வந்து அவங்க வந்து இவளை விட்டு விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா, உன் போன்ல தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவோம், இன்னைக்கு நீ தான் சேர்ந்து சிக்குவ அப்படின்னு சொல்லி அவங்களை த்ரெட்டன் பண்றதுக்காகவும், இன்னொன்னு வந்து அவங்க வீட்டுல இவ போய் அங்க உட்காந்துட்டு அந்த டைம் கேம் எல்லாத்தையும் எடுத்து இங்க கொடுத்த எவிடன்ஸா கொடுக்கறதுக்காகவும் பிளான் பண்ணுவான். புரியுதுங்களா? அவங்கள்ட்ட இருந்தும் பணம் வாங்குவா டிபார்ட்மெண்ட். அக்கா இன்னொரு விஷயம், அது இவருடைய அந்த திருமங்கலம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷூரிட்டியா நின்னது புஷ், 2வது ஷூரிட்டியா நின்னது நானு. நீங்க அந்த ஷூரிட்டியை வாபஸ் வாங்குங்க. நான் இப்ப அததான் கேக்குறதுக்கு நீங்க ஷூரிட்டியை வாபஸ் வாங்குங்க, பெயில் கேன்சல் ஆகட்டும், அது அவங்க வந்து வேற ஷூரிட்டி நிறுத்தி பெயில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் மட்டும் சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் ஒண்ணும் இல்ல, நான் ஜக்கரியா நம்பருக்கு கொடுக்குறேன்.
நீங்க அந்த ஓகே அந்த ஷூரிட்டியை வாபஸ் வாங்குறதுக்கு நீங்க என்ன மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன். ஓகே ஓகே சரிங்களா. அப்புறம் வந்து சூர்யா வந்து இந்த மாதிரி சொன்னா, அப்படி நான் வந்து இந்த காசு வெட்டி போட்டதெல்லாம் உண்மைதான். நான் வந்து அவங்க கூடவே போய் அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அது கூட புரியலையா, நான் வந்து உனக்கு துரோகம் பண்ணுவேனா அப்படின்லாம் சொல்லி. சூப்பர் சூப்பர். சரி, நீ ஃப்ரெண்ட்லியா நடிச்சுட்டு வந்துட்டா மட்டும் நான் எல்லாத்தையும் அப்படியே உளறிடுவேனா? சரி சொல்லுங்க தம்பி. இதுதான் வந்து இந்த ஹைட் அண்ட் சீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடி உங்கள்ட்ட வந்து அந்த பிளான் பண்ணி இவங்க எல்லாரையும் இன்டெகிரேட் பண்றதுக்கு. ஆக்சுவலா இன்னொருத்தர், நான் அவர் பேர் இங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும், இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்க எல்லாரும் அவரும் அவங்க கூட போன்ல ரெகுலரா கான்டாக்ட்ல இருக்காங்க. ஆனா இவர் சூசி மேரிக்கிட்ட அவர் பேச மாட்டாரு, வேற இன்னொரு பர்சன் தான் அவரோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ரெகுலரா பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி தான் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே சரி, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ஏண்டி சூர்யா, என்னவோ பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றியே, என்ன பாதிக்கப்பட்ட? என்ன பாதிக்கப்பட்ட? என்னடி பாதிக்கப்பட்ட? நீ தொழில் நடத்த முடியலையா? நீ இன்னும் தொழிலை விட்டுட்டேன்னு, வியாபாரத்தை விட்டுட்டேன்னு விடலையா? இன்னும் நடத்திக்கிட்டு தான் இருக்கியா? பிஸ்னஸ் பாதிக்குதா? சாதனை மாதிரி வீடு கட்ட முடியல, வாங்க முடியலண்ணா? சரி, நான் சொல்றேன், உன்னால் தொழில் நடத்த முடியலன்றது தான் இப்போ பிரச்சனை. உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய வியாபாரம் கொடி கட்டி பறக்க முடியல அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை. நான் இருக்கிறதுனால உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியல, உங்கள் பிஸ்னஸ் பாதிக்குது, உங்களுக்கு வருமானம் இல்லை, அதுதான் பிரச்சனை இப்போ. அதனால நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்கள் புரோக்கர்கள், ஏஜென்ட்டுகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லபா 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 லபான்னு அடிச்சுக்கிறீங்க. நான் உனக்கு சொல்லட்டுமா, நீ என்ன வேணாலும் லபா லபான்னு அடிச்சுக்கோ, அதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். ஆனால் நான் இப்படி தான் உட்காந்துருப்பேன், உங்களை வியாபாரம் பண்ண விட மாட்டேன். உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல விதமாக சொல்கிறேன், உங்களுக்குன்னு மும்பையில் ஒரு ஏரியாவே ஒதுக்கியிருக்காங்க, அங்கே போய் வியாபாரம் பண்ணுங்க. இந்த வலைதளத்தை விட்டுடுங்க. இந்த ஆள் பிடிக்கிறது, ஆம்பளையை பிடிக்கிறது, பொம்பளையை பிடிக்கிறது, ஆளை ஏமாத்துறது, காசு பிடுங்கிறது, சூப்பர் சாட் கேட்கறது, ஜிபே கேட்கறது, இதெல்லாம் எவ்வளவு பண்ணீங்கன்னா எவ்வளா இருந்தாலும் சரி, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா திரண்டு எதிர்க்க பழகுங்க. நேரில் போய் காலில் கிடக்கிறத கழட்டிக்கிட்டு அடிக்க பழகுங்க. சரியா? நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும், நம்ம குழந்தைகளை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம பெண்களையும் நம்மள ஆண்களையும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். சும்மா வந்து இங்கே கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. முதல்ல நீங்களும் ப்ராக்டிக்கலாக இறங்கி வேலை செய்ய பழகுங்க. சரியா? சும்மா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணால் மட்டும் பத்தாது. சரியா? சரியா? அதனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சீட்டிங் கேங் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா தம்பி? அக்கா, பெரிய நெட்வொர்க் இது. சரிங்களா? இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு பெரிய டாஸ்க் தான். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிக் சேலஞ்ச் தான் இது நம்மளுக்கு. சரிங்களா? ஏன்னா இது என்னெல்லாம், ஏன்னா இது போற ரூட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா வந்து நம்மள மாதிரி ஃபேமிலி பீப்புள் வந்து இந்த அப்ரோச்சை நம்ம கொண்டு பண்ண முடியாது. ஆனா அதுல வந்து ஓப்பனா அவங்க வீட்டுக்கே வந்து சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு வர வச்சு அவங்க வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்க வந்து அவங்களுடைய எப்படி சொல்றது கழிச்சுப்பாங்க. சரிங்களா? என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்துட்டு, ஆனா என்ன இவ போய் என்ன சொல்லியிருக்கா திருமங்கலம் ஸ்டேஷன்ல, அவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து கேம் பிளே பண்ற மாமா நானு அப்படி இவ ஆக்சுவலா சூர்யா கிட்ட சொன்னது ஒண்ணு. ஆனா இப்ப அங்க போய் அவங்களையும் உங்களையும் சேர்த்து அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் நெட்வொர்க், இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருவாளுங்க, நீங்க பாத்து இருங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் உங்களையும் சூர்யாவெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு வந்து, அதாவது இவங்களுக்குள்ள ஒன்னா இருந்துகிட்டு யார் யார் வேணா கூட மேட்ச் பண்ணிக்கிறது. புரியுதுங்களா? அதாவது இவளும் அவங்க எல்லாம் தான் வந்து போன்ல டைரக்டா எல்லாமே கூப்பிட்டு, ஆனா அங்க போய் சொல்லும் போது மாத்தி இன்டர்பிரேட் பண்ணி சொல்றது. புரியுது? இதெல்லாம் அங்க திருமங்கலத்துல யாரும் நம்ப மாட்டாங்க. நாங்க யாரு, என்ன பிசினஸ் பண்றோம், எங்களோட வருமானம் என்ன, எங்களோட செலவுகள் என்ன, எங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். என்னைய பார்த்து இவ ஒரு தே அப்படின்னு சொன்னா உடனே அப்படிங்களா அப்படின்லாம் நம்ப மாட்டாங்க. சரியா? காவல்துறையை ஏமாற்ற முடியாது. சரியா? அப்ப இப்ப நம்ம வந்து இந்த கும்பலை வந்து ஒழிக்கிறதுக்கு, இந்த டீமை ஒழிக்கிறதுக்கு நம்ம கையில வந்து இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்களை வந்து
நம்ம லீகலாக கொண்டு போகிறோம், அதை பண்ணுறோம். மதுரை கேஸில் நீங்கள் அப்ரூவராக மாறிட முடியுமா உங்களால்? இன்னைக்கு நான் மக்கள் முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். காலையிலேயே நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டது வந்து சிஸ்டர் கிட்ட தான் கேட்டேன். இந்த கேஸ்ல வந்து ஷூரிட்டியை வித்ட்ரா பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன், ஏன்னா இவ்வளவு நம்பியெல்லாம் நான் போய் ஷூரிட்டி போட்டுருக்க கூடாது அப்படின்னு இப்போ ரியலைஸ் பண்றேன். நான் வந்து ஒழிச்சு மறைச்செல்லாம் நான் பேசல, தைரியமா லைவ்லயே சொல்றேன். அந்த ஷூரிட்டியை நான் வித்ட்ரா பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதை பண்ணி கொடுக்குறேன். மதுரை கேஸ்லயும் அதே மாதிரி நீங்க ஓகேன்னு நீங்க நானாவே வந்து முன் வந்து இந்த கேஸ்ல வந்து அப்ரூவரா நான் சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்க. டெஃபினட்டா நான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 164 பெட்டிஷன் போட்டு ஜட்ஜு கிட்ட ஒரு ரகசிய வாக்குமூலம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே சரியா? அதுக்கப்புறம் கேஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு நீங்க வெளில போயிருங்க. ஓகேவா? கேஸ்ல இருந்து நல்லா கவனிங்க. நீங்க ஒரு 164 பெட்டிஷன் போட்டு ஃபைல் பண்ணி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை ஜட்ஜு கிட்ட ரகசிய வாக்கு மூலமா, உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்மாலிட்டி, ஏன்னா உங்க மிஸ்ஸஸும் அந்த லைன்ல தான் இருக்காங்க. 164 பெட்டிஷன் போட்டு ரகசிய வாக்கு மூலத்தை நீங்க வந்து ஜட்ஜ் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு அந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளில போயிருங்க. எனக்கு நான் ஒரு சில கேள்விகள் இருக்கு. என்னுடைய கிளீவேஜ் தெரியாம காமிச்ச, அதாவது வேணும்னு காமிச்சதுல தெரியாம ஷோ ஆயிட்டது, அதை வந்து போட சொல்லி உங்களை தூண்டினது, அதை கட் பண்ணி உங்களுக்கு அனுப்புனது, உங்களை போட சொல்லி என்னுடைய அந்த கிளீவேஜ் போட்டோவை உங்களுக்கு அனுப்புனது யாரு? சூசை மேரி இல்லையா? இந்த ஒரு விஷயம் தான் மதுரை கேஸ்ல உங்க மேல நான் கொடுத்தது. சரியா? இது ஒண்ணுதான். அப்ப வந்து அதை வந்து இவ தான் வந்து கட் பண்ணி அதை எடிட் பண்ணி உங்களோட ஐடி மூலியமா அவ போட்டது. அப்ப நான் வந்து துடிச்சு போனேன், தம்பின்னு கூப்பிட்டோமே, நம்மள வந்து தாயா பார்க்க வேண்டிய இடத்துல தெரியாம நடந்தது, அதை நம்ம பிரைவேட் பண்ணோம், இருந்தாலும் அதை எடுத்து போட்டு நம்மள மானபங்கப்படுத்துறானேன்றதுனாலதான் அந்த கேஸ்ல நான் உங்களை சேர்த்தேன். நீங்க அதை வந்து இந்த விஷயத்த நீங்க ஜட்ஜு கிட்ட நீங்க சொல்லிட்டு நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு நீங்க வெளியில போய்க்கங்க. நான் இதுல இது போட மாட்டேன், நான் அதுல இன்டர்வியூ போடவே மாட்டேன். நீங்க தாராளமா வெளில போய்க்கங்க. நான் இன்னைக்கு மக்கள் முன்னாடி சொல்றேன், கேஸ்ல இருந்து நீங்க வெளில போங்க. சரியா? டிஸ்சார்ஜ் அதை நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பாக்குறேன். சரிங்களா? ஓகே, சோ தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இன்னொரு விஷயம், என்ன வந்து நீங்க வந்து அவன் இன்னொரு பாஸ்கரனை நீங்க திட்டின ஆடியோ நான் வந்து அது கொடுக்கும்போது அது எப்படி எல்லாம் பேசுறாங்கன்றதுக்காக தான் அந்த வீடியோ கொடுத்தது. ஆனா நீங்க வந்து என்னை அடிச்சு மண்டையை உடைச்சு அதை சாகுற வரைக்கும் பார்த்துட்டு நான் வருவேன்னு சொன்னது, அது நீங்க எல்லாம் சொல்லல. அது எனக்கு நல்லா தெரியும், நீங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஆனா அதை சொல்ல வச்சது யாரு? அதையும் நீங்க வந்து கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நீங்க சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டு உங்களை யார் தூண்டினது, உங்களை யார் செய்ய வச்சது, உங்களை யார் பிளாக்மெயில் பண்ணது, செய்யலைன்னா உங்களை என்ன பண்ணும், உங்க அம்மாவை வச்சு மிரட்டியிருப்பாங்க அநேகமா, இல்லையா? சோ அதனால உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நீங்க பண்ணிருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து நிறைய லைவ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அம்மா வந்து என்னை விட்டு போனதுக்கு காரணம் நீங்களும் இன்னொரு சிஸ்டரும் வந்து அந்த தொண்டாமுதல் இது வந்து அந்த விஷயத்தினாலதான் அவங்க வந்து பயந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சத்தியமா சொல்றேன், என் பிள்ளை மேல பவிஷா சொல்றேன், அது நடக்க கிடையாது. இவ வந்து வேணும்னே அம்மா முன்னாடியே என்னை வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அம்மா வந்து கோச்சிட்டாக்கா வீட்டுக்கு போனாங்க. இதுதான் உண்மை. இவ ஆனா பழியை வந்து என்ன பண்ணாங்கன்னா உங்க மேலேயும், அது இன்னொரு சிஸ்டர், அவங்க பேர் நான் இப்ப சொல்லாம கூடாதுன்னு எனக்கு தெரியல, அதனால அந்த சிஸ்டர் மேலேயும் இந்த தொண்டாமுதல் விஷயத்துல அந்த இதை கொண்டு வந்து, அதனாலதான் வந்து இவன் ரோட்ல நின்னா, தனியா நின்னா, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, அனாதையாக்கப்பட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டா லைவ்ல. ஆனா மக்கள் கிட்ட ஓப்பனா ஒத்துக்கிறேன், சத்தியமா அது கிடையாது. இவன் பண்ண காரியமா அம்மா வந்து எங்கிட்ட கோச்சிக்கிட்டு போனாங்க. இதுதான் உண்மை. நான் ஓப்பனா சொல்றேன், உடச்சு சொல்றேன். சரிங்களா? அப்புறம் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிறா, வழக்கம் போல வாந்தி எடுக்கிற மாதிரி, சாப்பிடுற மாதிரி, வாந்தி எடுக்கிற மாதிரி, சிதம்பரம்ல போய் பிசினஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. அது என்ன உண்மைன்னு நான் சொல்லிடுறேன் மக்களை, கையோட நான் வந்து சூட்டோட சூடா சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா இவளுக்கு வந்து 2 அக்கௌண்ட் இருக்கு. ஒன்னு வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு வந்து இந்தியன் பேங்க். இவளுடைய இதுல ஜிபேல வந்து அந்த அக்கௌண்ட் பிரைமரி அக்கௌண்ட் இருந்திருக்கு. இவளுக்கு தெரியல, இவளுக்கு வந்து பிரைமரி அக்கௌண்ட் இது செகண்டரி அக்கௌண்ட் இது தெரியாம, அப்ப வந்து அந்த வாட்ஸ்அப்ல ஜிபேல வந்து இவளுக்கு இது பண்ணவங்க எல்லாரோட இதுவும் வந்து அந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்ல போய் ஏறிச்சு. சோ அது இவளுக்கு தெரியல, வரல நினைச்சிட்டு இருக்கா. இப்போ இந்தியன் பேங்க்ல காட்டும் போது அந்த இந்தியன் பேங்க் ஸ்டாஃப் வந்து அதை வந்து யூனியன் பேங்க் அக்கௌண்ட்மா இதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க.
அதை கொண்டு போய் வந்து என்கேஷ் பண்றதுக்கு இவ்வளவு புருஷனும் இன்னைக்கு வந்து சிதம்பரம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருக்காங்க. சும்மா வந்து டுமில் விட்டுக்கிட்டு பிசினஸ் மீட் வித் காவ்யா அண்ட் ரஞ்சித், அதெல்லாம் யாரும் கிடையாது, காவ்யாவும் கிடையாது, ரஞ்சித்தும் கிடையாது. சும்மா அங்க போய் உட்காந்துட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து அந்த பணத்தை அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வரதுக்கு ரெண்டும் போயிட்டு அங்க போனா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு அடுத்து தெரியும். ஓகே ஓகே புரியுது. இதுதான் உண்மை. ஓகே. ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு ஆணை ஏமாற்றி பல லட்சக்கணக்கில் பிடுங்கி உங்களை வந்து பிளாக்மெயிலும் பண்ணி இதுக்கப்புறம் உங்களை வந்து எப்படி காலி பண்ணலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். சரிங்களா ஹரி தம்பி, எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். ஓகேவா? நான் இதுக்கப்புறம் டெய்லி வந்து ஃப்ரீயாக தான் இருப்பேன். சரியா? நான் வீட்டுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் நான். ஸோ வந்து வீட்டுக்கு போயிடுவேன். போனதுக்கப்புறம் நாளையிலேருந்து உங்களுடைய இந்த லீகல் ஒர்க்கை, இதில் ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது, மக்கள் முன்னாடியே சொல்கிறேன். நான் ஆல்ரெடி லீகல் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது தனியாக போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட உங்களுக்காக சட்டப்பூர்வமான உதவிகளுக்கு பண செலவாக இருந்தாலும் சரி, பொருட்செலவாக இருந்தாலும் சரி, வேறு என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரியாக ஒரு எஸ்எஸ்ஜியில் இருக்க நாங்கள் எல்லாருமே ஏன் தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் உங்கள் மேலே வந்து ஒரு இது பார்க்குறோம். நீங்கள் அங்கே போனப்போ கூட எனக்காவது இருந்தாலும் திரும்பி வருவீங்க, திரும்பி வெளியில் போயிடுவீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் பேசாமல் இருந்தோம். நீங்கள் பேசுனது எல்லாமே நீங்களாக பேசலை, நீங்கள் பேச வைக்கப்பட்டீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் வந்து நீங்கள் அங்கே இருக்கும்போது கூட உங்களை நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் இவளால் வந்து வெளியில் வந்து பயங்கரமாக அடிபடுவீங்க அப்படின்னு நல்லா தெரியும். அதனால தான் பேசாமல் இருந்தேன். ஸோ இப்போயே நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அதன்படி போங்க. உங்களை மாதிரி இதுக்கு மேலே எந்த ஆண்களும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. எல்லா கண்டிப்பாக இவருடைய லைவ்ல வந்து இவருடைய பிஹேவியர் பார்த்து இவ ரொம்ப சாஃப்ட் இன்னசென்ட் அப்படின்னா மக்கள் வந்து ஏமாந்து போறீங்க. தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் தம்பி. இவங்க என்ன பண்றா அப்படின்னா,